அன்னை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார் மதுரை உயர்நீதிமன்றம். நாம் இன்று பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது நலனுக்கான வீடியோ அது. அதாவது பொதுவாக ஒரு உரிமையை ஒரு நபர் மீட்டெடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால் அவர் யாரை நாட வேண்டும்? முதல்ல அவர் பஞ்சாயத்து பிரசிடண்ட்டையும் இன்னொருத்தரையும் வச்சு பேசலாமா உங்களோட உரிமை மீட்டெடுக்க? அப்படின்னா இல்லை. அப்போ ஒரு டிகிரி படித்த 2 நபர்களை வச்சு பேசி முடிக்கலாமா? அந்த பிரச்சனை நிரந்தர தீர்வாகுமா? அப்படின்னா அதுவும் கிடையாது. சரி, இதெல்லாம் மீறி ஊருக்கே பாதுகாப்பு கொடுக்குறாங்க, காவல் நிலையம், இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, இவங்கள வச்சு நான் பேசி என்னோடய உரிமையை மீட்டெடுப்பேன், அந்த உரிமையை மீட்டெடுத்தால் அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் வழி அப்படின்னா சட்டம்தான் வழி. அப்போ அந்த சட்டம் எப்படி, அந்த சட்டத்திற்கு உண்டான பாதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது உங்கள்கிட்ட இருந்து. வழக்கு போடணும், உங்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுன்னா, முதல்ல அவருக்குண்டான ஒரு சரியான வழக்கறிஞர் தேர்வு செய்யணும். அந்த சரியான வழக்கறிஞரை எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னா, நீங்கள் போய் நல்ல முறையில் உங்களுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் உங்களுடைய கேஸு, உங்களுக்கு பிரச்சனை எந்த நீதிமன்றத்தில் வருமோ அந்த எல்கைக்குட்பட்ட நீதிமன்றத்தில் போய் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு போய் நீங்கள் போய் யார் யார் இந்த கேஸ் சிவிலில் யார் கட்டிக்கிறாங்க, கிரிமினல் யார் கட்டிக்கிறாங்க, யார் ரெகுலராக கோர்ட் ப்ராக்டிஸில் இருக்காங்க, யார் வழக்கறிஞர், கரெக்டாக யார் வழக்கறிஞர் இல்லை அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, கருப்பு பேண்டு வெள்ளை சட்டை இன் பண்ணி நீட்டாக ஒரு பேனாவுக்கு 2 பேனா வச்சுப்பாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட ஜீப்பில் கூட ஏறி போகலாம் வரலாம். அதனால் அவங்கெல்லாம் கோர்ட்டு ப்ராக்டிஸ்லேருந்து உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க மிகைப்படுத்தக்கூடிய ஒரு கற்பனை. அந்த ஏன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு, டிஎஸ்பிகிட்ட பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு சக வழக்கறிஞருமே என்ன பண்ணலைன்னா நீங்களாக இருந்தாலுமே போய் பேசலாம். என்னென்னா அந்த அப்ரோச் பண்ணுற விதம் தான் இருக்குது. எந்த ஒரு படித்த நபருமே யாருமே கீழே நினைக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இவர் கருப்பு பேண்டு வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, அதனால் இவர் ஃபஸ்ட்டு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்களாக ஒரு கற்பனையை உண்டு பண்ணிக்கக்கூடாது. அவர் படித்து முடித்து என்ரோல் பண்ணி வழக்கறிஞராக இருக்கார் அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவர் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பேசணும். 2வது, அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றாரு அப்படின்றவர்கிட்ட நீங்கள் சிவில் கேஸை கொடுக்க முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு விசாரிச்சுக்கணும். அப்போ இல்லை அவர்கிட்ட நீங்கள் அணுகி வேணால் ஒரு சிவில், அவர் கிரிமினல் கேஸ் மட்டும்தான் பார்க்குறாரு, கிரிமினல் கேஸ் ஃபஸ்ட் கிளாஸ் நடத்துவார், ஆனால் சிவில் அவர் நடத்துறது இல்லை. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டால் ஒரு ஐடியா கொடுப்பாரு, ஒரு சிவில் அட்வொகேட்டை போய் பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு அப்படின்றத அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றவங்க மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. கிரிமினல் கேஸ் நடத்துகிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, சிவில் கேஸ் நடத்துகிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு அவசரமான நேரத்தில் மட்டும்தான் அவங்க போகிறவங்களா இருக்கணும். ரெகுலராக அது மட்டுமே போகிறவங்க, கோர்ட்டு ப்ராக்டிஸில் ஈடுபடாதவங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறதோ வேஸ்ட்டு. பணத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துருவீங்க. அது ஏன்னா அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் போகிறாங்க, போலீஸ்காரங்களும் நெருக்கமான தொடர்பு இருக்குது, உங்களோட எப்படியாச்சும் பிரச்சனைகள் தீர்வு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றது தான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. பார்த்தா அவங்க என்ரோல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, வழக்கறிஞராகவும் இருக்கவும் மாட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் எவ்வளோ செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் கேஸை நடத்தி கொடுங்கன்னு சொல்லியும் வேஸ்ட்டு, பணத்தை கொடுத்தும் வேஸ்ட்டு, உங்கள் கேஸும் நடக்காது, கோர்ட்டில் நிலுவையில் இருக்குன்னே சொல்லிக்கிட்டே வரலாம். நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு கரெக்டான வழக்கறிஞர் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா உங்கள் கேஸ் மூவ் ஆகும். அப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக உங்கள் தரப்புல இருந்து என்ன பண்ணணும், உரிய வழக்கறிஞர் கட்டணம் நீங்கள் கண்டிப்பான முறையில் கொடுத்தாகணும்னா ஃபிக்ஸட் கிடையாது. அப்போ உங்களோட தகுதிக்கு தகுந்தாப்புல வழக்கறிஞர் கட்டணம் வாங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். அதை கொஞ்சம் தேடுறது சிரமம், தேடி நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீ கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு வழக்குகளுக்கு இந்தந்த டாக்குமெண்ட் தேவைதானா அப்படின்னு 1 தடவைக்கு 2 தடவை
நீங்களும் வழக்கறிஞரும் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்குது, பல விஷயத்த வந்து தெரிஞ்சே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கேஸுக்கு நாளைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இருந்துச்சுன்னா அது கோர்ட்டில் தாக்கல் செய்ய முடியாமல் போச்சுன்னா உங்களுக்கு எதிராகவே நீங்கள் போட்ட வழக்கு உங்களுக்கு எதிராகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் வழக்குக்கு தேவையான ஆவணங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கோர்வையாக எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் எப்பயாச்சும் நீங்கள் தாக்கல் செய்யும் போது நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளெயின்டு அதாவது வழக்குரை தாக்கல் செய்யும் பட்சத்தில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெண்டட் பிளெயின் போட்டு கூட இந்த மாதிரி நான் இது சொல்ல தவறிட்டேன், அதனால் அமெண்டட் பிளெயின் போட்டு நீங்கள் என்ன இம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, பிரதிவாதிகளுக்கு அதேமாரி தான். அவங்க வந்து வழக்குரை எதிர் வழக்குரை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தாக்கல் செய்யும் போதும் அவங்களும் ஒரு நல்ல அட்வொகேட்டை போய் பார்க்கணும். அவங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடையில் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து கொடுத்து வழக்கறிஞர் வந்து ஃபீஸ் கொடுத்து வாய்தா கரெக்டாக அவங்க போகிறாங்களா ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் ரெகுலராக போக முடியலனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், சார் இந்த மாதிரி வாய்தா வந்துச்சு அது என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். நீங்கள் அப்டேட்டில் இருந்தீங்கன்னா தான், நீங்கள் அட்வொகேட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் கேஸும் வந்து நல்லபடியாக சீக்கிரமே முடிவடையும். நீங்கள் எனக்கு வக்காலத்து கொடுத்துட்டே பேசாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கேஸ் வந்து உங்களுக்கு பாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வழக்கறிஞரை வந்து ஃபாலோ பண்ணாமல் விடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வழக்கறிஞர் தொழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கொடுக்குறீங்க, அவர் நடத்துகிறார். இப்போ நீங்கள் இனிஷியலாக ஒரு கேஸ்க்கு ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் வந்து 25,000 வாங்கலாம், 50,000 வாங்கலாம். இல்லை சார் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, நான் வந்தவொன்னே தரேன், இனிஷியலாக இந்தாங்க ஒரு 5,000 வச்சுக்கோங்க, நீங்கள் வக்காலத்தை பார்த்துட்டு ஒரு பிளெயினில் போட்டு விடுங்க, ஒரு வழக்குரை தாக்கல் செய்யுங்க, இந்தாங்க ஆவணங்கள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரும் நீங்கள் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி அவர் வந்து ஃபீஸ் கொடுக்குறேன்னு இருக்காரு, நல்ல மனுஷனாக இருக்காரு, பின்னாடி கொடுத்துருவாரு, இன்னும் ஒரு மாதம் தரேன் இருக்காரு, இன்னும் ஒரு 2 மாதம் தரேன் இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை நம்புவார். நம்பினதுக்கப்புறம் அவர் வக்காலத்தை உங்களுக்கு அனுப்பி போடுவார், பிளைண்டும் ரெடி பண்ணி உள்ளே போட்டுருவார், பக்காவாக பிளைண்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் இம்ப்ளீட் பண்ணி போட்டுருவார். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஒரு வழக்கறிஞர் தேர்வு செஞ்சுட்டீங்க, அவருக்கு உரிய வழக்கறிஞர் கட்டணம் தரதா சொல்லிட்டீங்க, உரிய ஆவணங்களை கொடுத்துட்டீங்க, வழக்கு நடக்குது. இப்போ இதில் எந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் உங்கள் வழக்கறிஞருக்கும் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஃபீஸ் கொடுக்காமல் விட்டுட்டீங்க, அந்த 5,000 கொடுத்துட்டீங்க, மீதி நீங்கள் ஒரு வழக்கறிஞர் கட்டணம் 25,000 பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5,000 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் பின்னாடி 2 மாதம் கழிச்சு கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி வக்காலத்தும் போட்டார், பிளெயினும் போட்டார். அப்போ நீங்கள் எதுவுமே கான்டாக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட வழக்கு மூவ் ஆகும்னா ஆகாது. அந்த இடையிலே சார் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீஸ் நீங்கள் கொடுத்தா கூட வாங்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க. கராராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அவ்வளோவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நீங்கள் அணுகும் போதே ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து அணுகி போயிட்டீங்க. அப்போ கரெக்டான ஃபீஸ் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா வழக்கறிஞருக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமானம் என்பது கிடையவே கிடையாது, அவங்களுக்கு வழக்கை பொறுத்து தான். அப்போ நீங்கள் உங்கள் வழக்கு இல்லை, நீங்கள் சரியாக ஃபீஸ் கொடுக்கலன்னா உங்கள் வழக்கு எப்படின்னா பெண்டிங் போடப்பட்டிருக்க மாதிரி உங்கள் ஹியரிங் போய் அவங்களாம் மெனக்கட்டு போய் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ யார் வந்து கரெக்டாக ஃபீஸ் கொடுக்குறாங்களோ அவங்க வழக்குகள் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வழக்காடிகள் நீங்கள் கொடுக்குற வழக்கு மட்டுமே கிடையாது, ஒரு வழக்கறிஞருக்கு வந்து 10 கேஸ் இருக்கலாம், 20 கேஸ் இருக்கலாம், 50 கேஸ் இருக்கலாம், 1000 கேஸ் கூட இருக்கலாம். அப்படி உங்கள் கேஸை வந்து இம்பார்ட்டன்ட் நடத்தணும் அப்படின்னா இவ்வளோ ஃபிக்ஸட் உங்கள்கிட்ட ஃபீஸ் கம்மியாக தான் கேட்டிருக்காரு, அதையுமே நீங்கள் குறைஞ்சபட்சத்தில் கொடுத்துருக்கீங்க, மேற்கொண்டு தரணும்னு சொல்லியிருக்கீங்க, அதை நீங்கள் தராமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் கேஸ் உங்களுக்கு பாதகமாக கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீஸ் வந்து கரெக்டாக கொடுத்துறீங்க. அப்போ 2 அப்போ என்னென்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க, கரெக்டான வழக்கறிஞர் தேர்ந்தெடுத்தீங்க, தகுந்த ஆவணங்களை கொடுத்துட்டீங்க, தகுந்த நீதிமன்ற கட்டணம் கொடுத்துட்டீங்க, வழக்கறிஞர் கட்டணமும் கொடுத்துட்டீங்க. இப்போ வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கேஸ் ஃபர்தராக என்ன ஆகுன்னா மூவ் ஆகி நடக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா எதையுமே விட்டுறாமல் ப்ரொடியூஸ் பண்ணணும். நிறைய வழக்காடிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தகுந்த டாக்குமெண்ட்ஸை தகுந்த நேரத்தில் கொடுக்காம விட்டுட்டு ட்ரையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி எல்லா பீரியடும் முடிஞ்சிடும். அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க.
அப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு அதாவது ட்ரையல் போயிடுச்சு, பாக்ஸில் ஏற்றிட்டாங்க, இல்லை விசாரிச்சுட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டு போட்டுட்டாங்க. அன்னைக்கு போய் நான் ஒரு டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு வந்து, சார் இதுதான் சார் முக்கியமான டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட், தாய் பத்திரம் இதுதான், இந்த பத்திரம் தான் என்னோட பரம்பரை சொத்துக்கு அடையாளமே, இது இருந்தால் எல்லாமே தெளிவாயிருன்னு சொல்லி கடைசி நேரத்தில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதகமாகவே முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தகுந்த ஆவணங்களில் கரெக்டான நேரத்திலே, இனிஷியல் ஸ்டேஜிலே, உங்களை வழக்கு ஆரம்பிக்கிற நேரத்திலே, வழக்கறிஞரை போய் பார்க்கக்கூடிய நேரத்திலே, இல்லை உங்கள் வழக்கறிஞர் வந்து எப்போ ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரோ அப்போ நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்னா, பட்டா பத்திரம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த சேல் டீடு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துருக்கணும். இல்லை ஒருத்தர் வந்து உங்கள் அண்ணன் தம்பியில் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துட்டா அப்படின்னா ரிலீஸ் டீடு, இந்த மாதிரி ஆவணங்களை நீங்கள் கண்டிப்பான முறையில் கொண்டு வந்துடும். அன்ரிஜிஸ்டர் பழைய டாக்குமெண்ட்டு எனக்கு இருக்குது சார், எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் கொள்ளு தாத்தா எடுத்து உங்கள் தாத்தாவுக்கு அவரோட கொள்ளு தாத்தா எழுதி கொடுத்த ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எப்போ சொல்லணும்? ட்ரையல் கோர்ட்டில் சொல்லணும். எந்த ஸ்டேஜில் சொல்லணும்? வழக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லணும். வழக்கு ஆரம்பிக்கும் போதுனா எப்போ? உங்கள் வழக்கறிஞர் உங்கள்கிட்ட ஆவணத்தை கேட்குறப்ப. அப்போ ஆவணத்தை கேட்குறப்ப கரெக்டாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் எப்போ வேணாலும் கொடுத்தீங்கன்னா அதை உங்கள் வழக்கறிஞர் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டா அது கோர்ட் ஏற்றுக்குமா? ஏற்றுக்காரு. வழக்கறிஞர் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறத கேட்பாரு. ஏன்னா உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கியிருக்காரு, அதனால சரி சரின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற உங்கள் வழக்கறிஞர் சொல்லுவார், டாக்குமெண்ட்டை நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, இப்போ ஸ்டேஜ் கையை மீறி போயிடுச்சு, நீங்கள் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ட்ரையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் தான் தீர்ப்புக்கு போட்டிருக்காங்க, அன்னைக்கு தேதியில் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் இருந்தால் தான் உங்கள் கேஸ் ஜெயிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அப்போ போய் போடணும்னா முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆகும். அவ்வளோ நாள் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டு எல்லாமே நல்லபடியாக உங்கள் வழக்கறிஞர் நடத்தி கொடுத்துட்டாரு, நீங்களும் நல்ல ஒரு வழக்காடியாக இருந்திருக்கீங்க, கரெக்டாக வயதை அட்டன் பண்ணிடுறீங்க, கரெக்டான வழக்கறிஞர் கட்டணம் கொடுத்துருக்கீங்க, கரெக்டான நீதிமன்ற கட்டணங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே உரிய ஆவணங்கள் இல்லை அப்படின்னா சிவில் கேஸு ஜெயிக்கிறது ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி. அதனால வழக்காடிகளை தயவு செஞ்சு கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உரிய ஆவணங்களை, வழக்குக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட கொண்டு வந்து இந்த ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணையில், இல்லை உங்கள் வழக்கறிஞர்கிட்ட கொடுத்தா டவுட்டு, ஐயோ எங்கள் வழக்கறிஞர் வந்து என்னோட ஆவணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு வரோ, அவர் பத்திரம் அவர்கிட்ட கொடுத்தா ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டாரா, ஏற்கனவே ஒருத்தரை இப்படி தான் ஒரு வழக்கறிஞர் வாங்கி ஏமாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லி யாரோ உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று ஏற்றி விட்டுருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டு ஐயோ அவரில் என்னை ஏமாற்றிடுவார் அப்படின்ற ஒரு மனசுலேயே வரீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, இல்லை நம்பிக்கையே இல்லைன்ற பட்சத்தில் கூட எப்போ மார்க் பண்ண சொல்கிறாங்களோ ஆவணங்களாக மார்க் பண்ணுவாங்க, ஆவணங்களாக மார்க் பண்ணுற சொல்கிறப்பயாச்சும் நீங்கள் கொண்டுட்டு வந்து உடனே மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணாச்சுன்னா அது கோர்ட்டோட டாக்குமெண்ட், கோர்ட்டோட பேப்பர் ஆயிடும். அப்போ கோர்ட்டில் என்ன ஆகும்னா, கோர்ட்டில் இந்த ஆவணங்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஆவணங்களும் சாட்சிகளை விசாரித்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவணங்களை மார்க் பண்ணுவாங்க. அந்த எக்ஸிபிட்டு அப்படிம்பாங்க, சான்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மார்க் பண்ணுறதை வந்து எப்போ பண்ணணும்? அந்த பாக்ஸில் ஏற்றி இந்த டாக்குமெண்ட்டு இந்த தேதியில் இருக்கிறது உண்மை தானே, கரெக்டாக தானே, நீ இது அப்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இருதரப்புலையும் விசாரிக்கலாம் போவாங்க. அப்போ உரிய ஆவணங்களை, வழக்குக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆவணங்களை நீங்கள் போட்டால் தான், தாக்கல் பண்ணாதான் உங்களுடைய கேஸ் வந்து வெற்றி அடையும். அது இல்லாத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் விட்டுட்டீங்கன்னா அப்பலட் கோர்ட்டில், மேல்முறையீட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் கண்டிப்பான முறையில் நிறைய வாய்ப்புகள் இருந்தாலுமே ஆர்டர் 41 ரூல் 27 அப்படின்னு சிபிசி உரிமையில் நடைமுறை சட்டத்தில் இருக்குது. அது என்ன சொல்லுன்னா, ரிசீவ் த அடிஷ்னல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் குறியிடாமல் ட்ரையல் கோர்ட்டில் குறியீடு பண்ணாமல் விட்ட ஒரு டாக்குமெண்ட்டை மேல்முறையீடில் தாக்கல் பண்ணலாம். அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை இது இந்த வழக்குக்கும் இந்த ஆவணத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட ஒரு ஏதாச்சும் ஒரு காரணங்கள் சொல்லி கூட வேணாம் இல்லைன்னு கூட தவிர்த்துக்கலாம். அப்போ நீங்கள் அப்பீலில் போயிட்டு அது முடியாமல் போகிறதுக்கு சங்கடப்படுறதை விட நீங்கள் என்னன்னா, ஆரம்ப விசாரணை நீதிமன்றத்திலே நீங்கள் வழக்காடிகள் கவனமாக என்ன பண்ணணும்னா எல்லா ஆவணங்களும் கொண்டு போய் மார்க் பண்ணிடணும். கோர்ட்டு வந்து தேவையில்லாத ஆவணம்ப்பா, அதுக்கு சம்மந்தம், நீங்கள் இன்னொருத்தவன்ட்ட சொத்து உள்ள டாக்குமெண்ட்டு அவனோட டாக்குமெண்ட்டை நீ உன் கேஸுக்கு எப்படி போடுற, அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு நிராகரிச்சுன்னா அது தேவையில்லாத ஆவணங்கள்.
உங்களோட டாக்குமெண்ட்டு, உங்களுக்கு உரிமையுள்ள டாக்குமெண்ட்டு அது இருந்தால் தான் உங்கள் வழக்கு ஜெயிக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கோர்ட் ஏற்றுக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மார்க் பண்ணி தான் ஆகணும். இந்த மார்க் பண்ணால் தான் உங்கள் கேஸ் ஜெயிக்கும்னா, நிறைய வழக்காடிகள் தங்களுடைய வழக்குகளில் தோல்விகள் சந்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உரிய நேரத்தில் உரிய ஆவணத்தில் கோர்ட்டில் மார்க் பண்ணாததுக்கு காரணம்தான். இதுக்கு வழக்கறிஞர்களோ நீதிமன்றமோ காரணங்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கோர்ட்டுக்கும் அதாவது அந்த வழக்கறிஞரும் அந்த வழக்காடிகளுக்குமே என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு அவசர அவசரமாக போய் ஒரு வழக்கறிஞரை பார்க்குறீங்க, அவசர அவசரமாக ஒரு வழக்குரையை ரெடி பண்ணிடுறீங்க. ஒரு நாள்லேயே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ காலையில் நீங்கள் போய் ஒரு வழக்கறிஞரை பார்த்துறீங்க, சார் நீங்கள் எப்படியாச்சும் சார் எவ்வளோ செலவுந்தாலும் பரவாயில்ல, இந்த கேஸ் எப்படியாச்சும் போட்டுறணும் சார்னு சொல்லி அவரை வழக்கறிஞர் போய் அறிபறி பண்ணி அவர் ஒரு அரையும் குறையுமா ஒரு பிளெயிண்டை ரெடி பண்ணி ஒரு வழக்குரையை ரெடி பண்ணி உள்ள ஃபைல் பண்ணி இந்த கேஸ் நம்பர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக வந்துருச்சா, கேஸ் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்போ ட்ரையல் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மார்க் ஆகி அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ஸை மார்க் பண்ணியிருக்கணும்னா அந்த என்னென்ன டாக்குமெண்ட்டு மார்க் பண்ண போகிறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்கன்றதை என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அந்த பிளெயின்லேயே சொல்லிடுவீங்க. இந்த சோன்சோ டேட்டில் வந்து நான் வாங்கினது, இந்த சோன்சோ டேட்டில் வந்து நான் விற்றுருக்கேன், இந்த சோன்சோ டேட்டில் வந்து எனக்கு பாகாமல் கிடைச்ச சொத்து, இந்த சோன்சோ டேட்டில் வந்து இன்னார் வந்து ரிலீஸ் டீடு எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு, இந்த டேட்டில் வந்து என்னோட தாத்தா எனக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு, எங்கள் அப்பா எனக்கு உயில் எழுதி வச்சிருக்காரு, எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஒரு பாகப்பிரிவினை ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் எங்கே நீங்கள் கொடுக்கணும்னா விசாரணை நீதிமன்றத்தில் தான் நீங்கள் கொடுக்கணும். அது எப்போ டாக்குமெண்ட் மார்க் பண்ணையில் நீங்கள் கண்டிப்பான முறையில் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களோட ஃபேவராக உங்களுக்கு வழக்கு வந்து ஜெயிக்கும். இல்லை நீங்கள் என்னதான் நீங்கள் இங்கே விட்டுட்டீங்க அப்படின்னா அப்பீல் கோர்ட்டில் என்னதான் நீங்கள் தலைகீழானாலும் ஒரு சில நேரத்தில் உங்களுடைய லக்கை பொறுத்து அந்த விசாரணை இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து டக்குன்னு வந்து ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடனே நம்ம மேல்முறையீட்டு நீதிமன்றமும் சரியான ஆவணங்களை வந்து கீழே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை, அதனால் இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து ரிமாண்ட் பேக் டு த ட்ரையல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழமை நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணுவாங்க, திருப்பி அனுப்புவாங்க. நீங்கள் உரிய சாட்சி சான்றாவணங்களை விசாரிக்கலை, அதனால நீங்கள் விசாரிங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் இருக்குது நீங்கள் விசாரிங்க சொல்லி கீழமை நீதிமன்றத்துக்கு வரும். வந்து திருப்பி விசாரித்து அந்த டாக்குமெண்ட்லாம் மார்க் பண்ணி சப்போஸ் நீங்கள் டிஸ்மிஸ் ஆன கேஸு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த ஆர்டர் 41 ரூல் 27ன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு மேல்முறையீடு நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் எடுபடாமல் போயிருச்சுன்னா என்ன செய்வீங்க, உங்களுடைய மேல்முறையீடு வழக்கும் தள்ளுபடியாகும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் அப்பீல் இரண்டாவது மேல்முறையீடு நீங்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யினாலும் உங்களுக்கு எகென்ஸ்டாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே 100% உங்களுக்கு பாதகமாகவே இருக்கும். ஆக நீங்கள் என்ன பண்ணணும், தகுந்த ஆவணங்களை தகுந்த நேரத்தில் மார்க் பண்ணுறது ரொம்ப ஒரு உச்சிதமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் முதல்ல சரியான வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்கணும். சரியான வழக்கறிஞர் கட்டணம் நீதிமன்ற கட்டணம் கொடுக்குறீங்க. 3வது சரியான நேரத்தில் சரியான டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், மார்க் பண்ணணும். எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நடந்திருந்தாலும் உங்கள் கேஸ் வந்து வழக்கறிஞரை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிடணும். சார் இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து நடந்துச்சு சார், இந்த டாக்குமெண்ட்டு எங்களை கொடுத்துருக்காங்க சார்னு சொன்னீங்கன்னா உடனே பண்ணுவார், பிளெயினில் போட்டுருவார், பிளெயினில் எழுதிடுவார். சப்போஸ் நீங்கள் சொன்ன காரணத்தில் ஒரு 40 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க, அதில் ஒரு 5 பாயிண்ட் விட்டார், 35 பாயிண்ட் தான் எழுதியிருக்காரு, ஒரு 5 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு சார் இதை மறந்துட்டீங்க சார், நான் சொன்னேன் சார், நீங்கள் கவனிக்காமல் கூட இருக்கலாம். நீங்கள் சொன்னோன்னா கரெக்டு சாரிப்பா மறந்துட்டு கொடு, நான் திருப்பி சேர்த்து கூட ஒரு தடவை உள்ளே போகிறேன். அதுக்குத்தான் நீங்கள் எடுத்தவொடனே வழக்கறிஞர் போய் சந்தித்தவொடனே நீங்கள் என்ன பண்ணணும், பிளெயின் ரெடி பண்ணுவீங்க, வழக்குரை ரெடி பண்ணுவீங்க. இப்போ வழக்குரையை ரெடி பண்ணும்போது ஒரு தடவைக்கு ஒரு 5 தடவை கூட செட்டிங் உட்காருங்க, ஒரு 10 தடவை கூட உட்காருங்க. டெய்லி ஒரு 10 நாள் வழக்கறிஞர் சந்திக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பிளெயின் போட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு கோர்ட் பேப்பர் ஆகி போயிடும். கோர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் தான் வந்து இது என்னோட வழக்குக்கான காரணங்கள் இது, வழக்கு மூலம் இது அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அப்போ இது நீங்கள் சொன்ன வழக்குரை, இது நீங்கள் சொல்ல ஆவணங்கள் எல்லாமே இருக்குது.
அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு அஃபிடவிட்லாம் போடுவீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் மாறவே முடியாது. வழக்குரையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்களோ, என்னென்ன ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதுதான் நீங்கள் விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ பிளெயினில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிவிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். பிரச்சனை முடிஞ்சிரும்னா உங்களோட கேஸே நல்லபடியாக முடிகிறதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் நீங்கள் பிளெயின்டு ஒன்று ரெடி பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா எல்லா விஷயங்களுமே எல்லா ஆவணங்களுக்குமே சொல்லிடணும். பிளெயினில் என்னென்ன ஆவணங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிளெயின்டு வந்து தவறுதலாக ஒரு சில பாயிண்ட்கள் விடாமல் போட்டுட்டீங்கன்னா அமெண்டட் த பிளெயின் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஆவணங்கள் சான்றாவணங்கள்லாம் மார்க் செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது. இதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் என்னதான் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கொடுத்து ஒரு பெரிய லாயரு ஒரு உங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, ஒரு 10 லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டு அவர் வந்து தொட்ட கேஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறையான ஒரு அந்த கேஸ் நடத்துறதுக்கே அந்த அப்பீல் நடத்தினாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு வழக்கு வந்து மேல்முறையீடுக்கு போகும்போது என்ன போகுதுன்னா கண்டிப்பாக தள்ளுபடி ஆகும், டிஸ்மிஸ் ஆயிடும். அதனால வழக்காடிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து அப்பீலில் வந்து இந்த அதுவும் உயர்நீதிமன்றத்தில் செகண்ட் அப்பீல்லாம் வந்து ரொம்ப ஒரு அழுகக்கூடிய ஒரு மனம் விட்டு அழுகக்கூடிய ஒரு அவங்களோட ஆறுதல் சொல்ல முடியாத நிலவுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸை. என்னென்னா அவங்க வந்து மனசில் ஒரு குறையெல்லாம் கொட்டுவாங்க. இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன்ப்பா, அவங்க இங்கே வக்கீல் விட்டுட்டாங்கப்பா, நான் இதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டப்பான்னு விட்டுட்டாங்க. ஏமா கீழ்கோர்ட்டில் ஏமா இவர் பார்ட்டியை சேர்க்கல, ஏமா இந்த டாக்குமெண்ட் நீங்கள் கீழ்கோர்ட்டில் போடவே இல்லைன்னா அப்பா மறந்துட்டப்பா, அப்போ யாரும் இப்படியே சொல்லலைப்பா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வக்கீலும் கேட்கல, நானும் சொல்லலை அப்படின்றது சொல்கிறாங்க. வக்கீல் கேட்டார், நான் அந்த நேரத்தில் எதுவுமே என்னால் வந்து தாக்கல் செய்ய முடியல, ஒரு நேரத்தில் கொடுக்க முடியல, அதனால என்னோட கேஸ் கீழ்கோர்ட்டில் தோற்று போச்சு, இல்லை கீழ்கோர்ட்டில் எனக்கு ஜெயிச்சிருச்சு, மேல்கோர்ட்டில் வந்து ஆனால் இந்த டாக்குமெண்ட்லாம் ஏன் போடலைன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்குது. அதனால் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கிற டாக்குமெண்ட்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் சார், இது வேணுமா சார், இது வேணுமா சார், ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்குது, அதில் 9 டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆவணங்களாக இருக்கும். இல்லை அதில் 10ல் 1 தான் உங்களுக்கு உருப்படியான டாக்குமெண்ட்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டாவது நீங்கள் கண்டிப்பான முறையில் போட்டாகணும். அப்போ உங்கள் கேஸ் வந்து வெற்றி பெறணும், உங்கள் வழக்கு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரம்பத்திலே அது உங்கள் கையிலேருந்து தான் இருக்குது. சரியான வழக்கறிஞரை பாருங்கள், சரியான ஆவணங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், சரியாக வந்து வாய்தா அதாவது அட்ஜர்ன்மெண்ட்லாம் அட்டன் பண்ணணும். கோர்ட்டுக்கு எப்போ வந்து நடவடிக்கைகள் இருக்குது, வழக்கறிஞர் நம்ம கேஸ் நடத்துகிறாங்களா இல்லையா, சார் ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் கால் பண்ணி சார் நீங்கள் கேஸ் ஹியரிங் எப்போ சார், நான் வரணுமா சார் வேணாமா சார், இப்போ எதுக்கு சார் ஹியரிங் போட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்லி தொடர்பு கொள்ளுங்க. கரெக்டாக உரிய வழக்கறிஞர் ஃபீஸு கொடுக்கணும், இல்லை ஒழுங்காக நடத்த மாட்டேன்னா கூட நீங்கள் டக்குன்னு இன்னொரு வழக்கறிஞர்கிட்ட நீங்கள் சேஞ்ச் ஆஃப் காலத்து கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் எதை செஞ்சாலுமே இந்த விசாரணை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்லேயே செஞ்சு முடிச்சிடணும். இங்கே விட்டுட்டு நீங்கள் மேல்முறையீடு போனாலும் என் பற்றாக்குறையான ஒரு தகுதி இல்லாத ஒரு அசல் வழக்கு மேல்முறையீடு போய் ஜெயிக்குமானா கண்டிப்பான 100க்கு 200% அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வழக்கறிஞர்கள் கவனத்திற்கு ஒரு அன்பு வேண்டுகோள் தான் இது. தயவு செஞ்சு எது மார்க் பண்ணாலும் நீங்கள் கீழ்கோர்ட்லேயே மார்க் பண்ணி உங்களோட மனசில் என்னென்ன இருக்குது, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் விட்டுருக்கீங்க, குறை நிறைகள்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை வழக்கறிஞர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேஸை ஃபைல் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்கள் வழக்கு வந்து வெற்றி அடையும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வழக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தகுந்த வழக்கறிஞரை தேர்ந்தெடுங்கள், தகுந்த நீதிமன்றத்தை கட்டணத்தை கொடுத்து, தகுந்த வழக்கறிஞர் கட்டணத்தை கொடுத்து, தகுந்த சட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் தாக்கல் செய்து உங்கள் வழக்கில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.